கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம் நம்பிக்கை. Glory to God. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை நான் வாசிக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியானவர் தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பனியை போல இருக்கிறார் என்று சொல்லி அவர் இதிலே குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே மழை பெய்ய வேண்டியது இருக்கிறது, அதுபோல பனியும் தேவையாயிருக்கிறது. அங்களுடைய விருட்சங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே நல்ல கனிகளை அவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், அங்குள்ள மரங்கள் நன்றாக வேரூன்றி வளர வேண்டும் என்று சொன்னால், லிலி புஷ்பங்கள் மலர வேண்டும் என்று சொன்னால் பனி பெய்ய வேண்டிய இருக்கிறது. தேவன் ஆதியிலே இந்த பூமியை படைத்த பொழுது பனி பெய்த பொழுதுதான் எல்லா கனி தரும் செடிகளும் புல் பூண்டுகளும் முளைத்தது. ஆகவே பனி மிகவும் முக்கியமான ஒரு தேவையான ஒன்றாயிருக்கிறது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள புஷ்பங்களுக்கும் அதன் கனிகளுக்கும் அதன் மரங்களுக்கும். இதை தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் லீலி புஷ்பத்தை போல மலர்வார்களாம். அந்த புஷ்பம் மலரும் பொழுது அது மிகவும் அழகாய், நேர்த்தியாய், பார்ப்பதற்கு இன்பமாய், அது நன்றாய் செழிப்புள்ளதாய், நோயற்றதாய் காணப்படும். ஏனென்றால் அந்த பனியிலே மலரும் பொழுது, பூ மலரும் பொழுது அவ்வளவு ஆரோக்கியமாய், அழகாய், நேர்த்தியாய், பார்ப்பதற்கே அழகாய் இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டிலே கொடைக்கானலுக்கு சென்று பார்க்கும் பொழுது இந்த பனி காலத்திலே அங்கே பூக்கிற பூக்கள் எல்லாம் அவ்வளவு நேர்த்தியாய், அழகாய், கண்களை கவரும்படியாயிருக்கும். காரணம் என்னவென்றால் பனி அது பெய்யும் பொழுது அவ்வளவு அது புஷ்டியாயிருக்கும், அழகாயிருக்கும் பார்ப்பதற்கு. அதுபோல்தான் தேவனுடைய வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கும் பொழுது, தேவ ஜனமாகிய நம்மேல் அந்த வசனம் பனியை போல இறங்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் பனியை போல இறங்கும் பொழுது, அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய பற்றிய விசுவாசம் பனியை போல நம்மேல் இறங்கும் பொழுது, அன்பு, தேவ அன்பு பனியை போல நம்மேல் இறங்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், அன்று பூத்த மலரை போல, அந்த லீலி புஷ்பத்தை போல இருப்போம். பார்ப்பவர்கள் இவரிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறதே, எல்லாரை காட்டிலும் இவருடைய முகம் பிரகாசமா இருக்கிறதே, சந்தோஷமா இருக்கிறதே, மகிழ்ச்சியா இருக்கிறதே என்று சொல்லி தேவனுடைய பனி தேவ ஜனம் மேல் பெய்யும் பொழுது அவ்வளவு அழகாய் இருக்கும். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் லீபனோனை போல வேரூன்றி நிற்பார்கள். இன்று நாம் லீபனோன் என்று சொல்லி நாம் அடிக்கடி நம்முடைய செய்திகளிலே பார்க்கிறோம். லீபனோன் அது இஸ்ரவேல் தேசத்திற்கு வடக்கே இருக்கிறது. அங்கே இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சீதோன் அங்கேதான் இருக்கிறது, சாரிபாத்தூர் அங்கேதான் இருக்கிறது. அங்கே கேதுரு மரங்கள் வேரூன்றி நிற்குமாம். அது அசைக்க முடியாதபடி நிலைத்திருக்கிற ஒரு மரம். அந்த வேர் அந்த மலைகளுக்குள்ளே, அந்த நீரூற்றுகளுக்குள்ளே நன்றாய் வேரின்றி நிலைத்திருக்கிறது. அப்படியாய் தேவ ஜனங்கள் நிலைத்திருப்பார்களாம். எப்பொழுது அவருடைய கிருபையும், தயவும், இரக்கமும், வசனமும், அவருடைய அன்பும், அவருடைய மூலமாய் வருகிற விசுவாசமும் பனியை போல நம்ம இறங்கும் பொழுது
நாம் அசையாத மரத்தை போல, வேறொன்றி நிற்கிற மரத்தை போல் இருப்போமாம். அழகாய் அன்று பூத்த மலர்களை போல் இருப்போமாம். எசாயா 26:19 வீதமா சொல்கிறது, உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கிறது. அவருடைய பனி, தேவனுடைய பனி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மேல் பனியை போல இறங்கியது. அப்படி அவர்கள் பனியை போல இறங்கியது நிமித்தம்தான் அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை, அவருடைய பாதரட்சைகள் பழையதாய் போகவில்லை. அவர்கள் அன்று பூத்த மலரை போல நடந்து வந்தார்கள் 40 வருஷம். அவர்களுக்கு ஆகாரம் இல்லாத பொழுது தேவன் பனியை கட்டளையிட்டார். அந்த பனியானது இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வருகிற பாலைவனத்திலே மூடும் பொழுது அதிலே மன்னா கிடைத்தது. அவர்கள் அதை உண்டார்கள். பாருங்கள், பனியானது மன்னாவிற்கு தரித்திருக்கிற இடமா இருந்தது. பிரியமானவர்களே, தேவ பிரசன்னமும் அப்படித்தான். நாம் தரித்திருக்க வேண்டும் என்றால், நாம் எல்லா வகையிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார், பனியாகிய அவருடைய பிரசன்னம், பனியாகிய அவருடைய வசனத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் வீண் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல் காக்கிறவனுடைய காவல் விருதா. எல்லாம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் கட்டப்பட வேண்டும், அவர் மேல் கட்டப்பட வேண்டும். ஆகவேதான் கொலோசியர் 2:6 சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எப்படி அந்த வேர், கேதுரு மரங்களின் வேர்கள் அந்த லீபனோனில் அது வேரூன்றி நிற்கிறதோ, அந்த கன்மலையில் எப்படி வேரூன்றி நிற்கிறதோ, அதுபோல நாம் தேவனுடைய ரட்சிப்பினாலே, தேவ பிரசன்னத்தினாலே அவருக்குள் விட்டவர்களாக, கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். வறட்சி நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம், நம்பிக்கை அவருடைய வார்த்தைக்குள், அவருடைய கற்பனைக்குள் கட்டப்பட்டு அந்த மூளைக்கல்லாகிய அவருடைய அஸ்திபாரத்திலே நாம் வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருப்போமானால் நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் குடும்பம் கட்டப்படும் பொழுது அது செழித்திருக்கும். கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டப்படும் பொழுது குறைவு இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் கட்டப்படும் பொழுது ஞானத்தினால் நிறைந்திருப்போம். குடும்பம் ஜெயம் பெற்றிருக்கும். குடும்பம் காரிய சித்தி பெற்றவர்களாயிருக்கும். பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வசனம் பனியை போல நம்மேல் இறங்க வேண்டும். கிருபையும் இரக்கமும் தயவும் நம்மேல் பனியை போல இறங்க வேண்டும். அப்படி இறங்கும் பொழுது நாம் அன்று பூத்த மலரை போல் இருப்போம். பிரியமானவர்களே, இந்த பனியை கொண்டு நியாயாதிபதிகள் 6:37 முதல் 40 ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். கிதியோன் தன்னுடைய வார்கோதுமையை மீதியானியருடைய கைகளில் இருந்து தப்பிக்கும்படியாய் போரடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வருகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், பலசாலியே, இருக்கிற பலத்தோடு நீ போ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான். ஒரு
எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க என்று கேட்கிறான். அந்த அடையாளம் என்னவென்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், நான் ரோமம் நிறைந்த ஒரு தோலை போடுவேன், பனி அதில் மட்டும் இருக்க வேண்டும், பெய்திருக்க வேண்டும், மற்ற இடங்கள் காய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். கர்த்தர் அப்படியே பனி அந்த தோலின் மேல் மட்டும் பெய்கிறது, மற்ற இடங்களிலே இல்லை. மறுபடியும் அவன் தேவனிடத்தில் கேட்கிறான், நான் மீதியானரை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன அதற்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க என்று கேட்கிறான். அப்பொழுது மறுபடியும் அவன் கேட்கிறான், எல்லா இடத்திலும் பனி பெய்ய வேண்டும், என் தோலில் ரோமன் நிறைந்த அந்த தோலின் மேல் மட்டும் பனி பெய்யக்கூடாது என்று கேட்கிறான். கர்த்தர் அப்படியே அவன் கேட்ட அரிதான காரியத்தை செய்து கொடுக்கிறார். எல்லா இடங்களிலும் பனி பெய்கிறது, அவனுடைய தோலின் மேல் மட்டும் பனி இல்லை. அவன் தைரியமாக புறப்பட்டு செல்கிறான், மீதியானியரை முறியடிக்கிறான். பிரியமானவர்களே, அவன் அரிதான காரியத்தை தேவனிடத்தில் கேட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பனி நம்மேல் பெய்யும் பொழுது, அவருடைய வசனம் நம்மேல் பெய்யும் பொழுது, அவருடைய இரக்கமும் தயவும் அவருடைய அன்பும் அவர் மூலமாய் கிடைக்கிற விசுவாசமும் பனியை போல நம் மேல் இறங்கும் பொழுது, நம் என்ன காரியம் அரிதான காரியத்தை கேட்டாலும் தேவன் நமக்கு செய்வார். நம்ம குடும்பங்கள் கட்டப்பட்டு, நம்முடைய குடும்பங்கள் செழிப்பாய் ஜெயம் பெற்றவர்களாய் குடும்பங்கள் தழைக்க வேண்டும் என்று சொன்னால், சில வேளைகளிலே நாம் அரிதான காரியத்தை கேட்க வேண்டியது இருக்கும். பிள்ளைகள் வழி தப்பி போகும் பொழுது, சத்துருவானவனால் வஞ்சிக்கப்படும் பொழுது, குடும்பங்கள் உடையும் பொழுது, சகோதர சிநேகம் முறியும் பொழுது, நாம் சில அரிதான காரியங்களை கேட்க வேண்டியது இருக்கும். அப்படியே எலியா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எலியா பரலோகத்திற்கு முன்பாக எடுக்கப்படும் பொழுது எலிசா அவனிடத்தில் ஒரு அரிதான காரியத்தை கேட்கிறான். உம்முடைய சால்வை, உம்முடைய இரட்டத்தனையான வல்லமை எனக்கு வேணும் என்று சொல்லி. அப்பொழுது எலியா சொல்கிறான், அரிதான காரியத்தை கேட்டாய், நான் எடுக்கப்படும் பொழுது என்னை காண்பாயானால் நீ அதை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அவனை தன் பின்னால வருவதற்கு தடை பண்ணி, போதும் கில்காலிலே நின்றுவிடு என்று சொல்கிறான். அவன் கேட்கவில்லை. மறுபடியும் பெத்தலிலே வந்த பொழுது எலியா சொல்கிறான், நின்றுவிடு என்று சொல்கிறான், கேட்கவில்லை. எரிகோ சொல்கிறான், அங்கேயும் நின்றுவிடு என்று சொல்கிறான், கேட்கவில்லை. மறுபடியும் யோர்தானுக்கு வருகிறார். அவன் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிறான். அவருடைய சால்வையை கையில் எடுத்து முறுக்கி யோர்தானை அடிக்கிறான். யோர்தான் குவியலாக நின்றது. பிரியமார்கள், தேவனுடைய வார்த்தையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார். அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் அவருடைய அன்பையும் அவரிடத்திலிருந்து வருகிற விசுவாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த அரிதான காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இடைவிடாமல் ஜெபம் தரித்திருக்க வேண்டும், இடைவிடாமல் அவரை பின்தொடர்ந்து இருக்க வேண்டும், இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் வேத வசனத்தை படிக்க வேண்டும், இடைவிடாமல் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு நிறைந்திருக்கும், வெற்றி நிறைந்திருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். என்னென்ன காரியத்திலே உங்கள் குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் மாறிப்போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உடைய பிள்ளைகள் அவர்கள் பலத்திருப்பார்கள். அவர்கள் ஓங்கிய இளமையில் ஓங்கிய விருட்சத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் உங்களை சுற்றிலும் பந்தியில் இருப்பார்கள். உங்களுடைய வீடுகளிலே குழப்பம் இருக்காது. சூழ்நிலைகள் மாறாமல் ஒரு நிலைத்திருக்கிற தன்மையை குடும்பத்திலே கட்டளையிடுவார். குடும்பம் உடைவதில்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிதறுவதில்லை, சிதறடிக்கிறதில்லை, சிதறடிக்கிறவன் உங்களுடைய வீடுகளிலே வருவதில்லை. அப்பொழுது நாம் கேட்க வேண்டுவதெல்லாம் உம்முடைய கிருபை, இரக்கமும் தயவும் விசுவாசமும் உம்முடைய வார்த்தைகளும் தயவும் பனியை போல இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி கேட்போமானால், இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருப்போமானால் நம்முடைய குடும்பம் கட்டப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் கட்டப்படும். அது செழித்திருக்கும், எல்லா வகையிலும் செழித்திருக்கும். கர்த்தர் உங்கள் வீடை கட்டுவார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உடைய வசனங்கள் பனியை போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக, சஞ்சலங்களும் தவிப்பிலும் ஓடி போவதாக. ஆண்டவரே, அவர்கள் நிலைத்திருப்பார்களாக, இந்த பூமியிலே நிலைத்திருப்பார்கள், தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருப்பார்களாக, வேறொன்றி நிற்பார்களாக, அன்று பூத்த மலரை போல் இருப்பார்களாக, லீலி புஷ்பத்தை போல் மலர்வார்களாக, வாசனை வீசுகிறவர்களாய், நடமாடும் நிருபங்களாய், ஆண்டவரே அவர்களை பார்க்கிறவர்கள் கர்த்தருடையவர் என்று சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் பனியை போல இவர்கள் மேல் இறங்குவதாக. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் கேட்குங்க நல்ல பரமபிதாவே. ஆமென்.